வெல்கம் டு RVS Tech. இன்றைக்கி இந்த சி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சி பேசிக் பற்றி. நம்ம சியில் ரெண்டு விதமாக பார்ப்போம். ஒன்று பார்த்தீங்கன்னா சி பேசிக் லெவல், இன்னொன்று சி டெக்னிக்கல் லெவல். பேசிக் லெவலில் சியில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது, அதில் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளியராக பார்ப்போம். சி டெக்னிக்கலில் பார்த்திங்கன்னா அதை எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப கிளியராகவே பார்க்கலாம். சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மெயினாக 3 விஷயங்கள் நமக்கு தெரியணும். ஒன்று பார்த்திங்கன்னா சி இஸ் ஏ லாங்குவேஜ், செகண்ட் பார்த்திங்கன்னா சி இஸ் ஏ ஹை லெவல் லாங்குவேஜ், 3 பார்த்திங்கன்னா சி இஸ் ஏ ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் லாங்குவேஜ். ஃபஸ்ட் நம்ம எதை லாங்குவேஜ்னு சொல்லுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 பர்சன்ஸ் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக எதை யூஸ் பண்ணுறாங்களோ அதை தான் நம்ம லாங்குவேஜ்னு சொல்லுவோம். இப்போ நம்ம பேசுகிறது பார்த்திங்கன்னா தமிழ், இங்கிலீஷ், ஸோ இது மாதிரி நிறையா எல்லாமே ஒரு லாங்குவேஜ்னு சொல்கிறோம். கம்ப்யூட்டரில் சியை நம்ம ஏன் ஒரு லாங்குவேஜ்னு சொல்கிறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் அப்படின்னா என்னென்னா, கம்ப்யூட்டர் இஸ் ஏ எலக்ட்ரானிக் மெஷின். ஒரு மெஷின் தான் கம்ப்யூட்டர். ஒரு மெஷினை தானாக பேசாது, கேட்காது, அது மாதிரி எதுவுமே மனிதர்கள் இருக்கிறது மாதிரி அது இருக்காது. அப்படி இருக்கும்போது அந்த மெஷின் கூட நான் கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன், செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் ஆர் கோடிங் மூலமாக நம்ம அந்த மெஷின் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். அதுபோல் சியில் இருக்கிற அந்த கோடிங் நம்ம யூஸ் பண்ணி மெஷின் கூட கம்யூனிகேட் பண்ணுறதுனால சியை நம்ம ஒரு லாங்குவேஜ்னு சொல்கிறோம். செகண்ட் பார்த்தீங்கன்னா சி இஸ் ஏ ஹை லெவல் லாங்குவேஜ். சரி, இதை நம்ம ஏன் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது 0 and 1 மட்டும்தான் தெரியும், அதை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அப்படி இருக்கும்போது எப்படி சி கரெக்டாக நமக்கு ஒர்க் ஆகுது, கம்ப்யூட்டர் கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ கீபோர்டில் பார்த்திங்க அப்படின்னா என்னுடைய நேம் வெற்றி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். அப்போ டைப் பண்ணும்போது வி டைப் பண்ண அப்படின்னா வி அப்படிங்கிறது எனக்கு ஸ்க்ரீனில் விழுவுது. 0 and 1 மட்டும்தான் தெரியும்னு சொல்கிறீங்க. ஆனால் கீபோர்டில் பார்த்திங்கன்னா A to Z நிறையா கீ கேரக்டர்ஸ் நமக்கு இருக்குது. அது இல்லாமல் நிறையா சிம்பிள்லாம் நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும்போது 0 and 1 மட்டும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆஸ்கி கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்கி கோடில் தான் நமக்கு ஒர்க் ஆகும். ஆஸ்கி அப்படின்னா என்னென்னா, அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச் அப்படின்றது தான் அதோடைய ஷார்ட். இந்த இதிலேருந்து தான் நமக்கு ஷார்ட் ஃபார்ம் ஆஸ்கி அப்படிங்கிற வேர்டு நமக்கு வந்துச்சு. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா கேபிட்டல் ஏவுடைய ஆஸ்கி கோடு பார்த்திங்கன்னா 65, கேபிட்டல் பியோடைய ஆஸ்கி கோடு 66, கேபிட்டல் சியோடைய ஆஸ்கி கோடு பார்த்தீங்கன்னா 67. ஸோ அதுலேருந்து இசட் வரைக்கும் நமக்கு போய்கிட்டே இருக்கும். அடுத்து ஸ்மால் ஏவுடைய ஆஸ்கி கோடு 97, ஸ்மால் பி 98, ஸ்மால் சி 99. 0 கீபோர்டில் ஜீரோடைய வேல்யூ, 0 கேரக்டருடைய ஆஸ்கி கோடு பார்த்தீங்கன்னா 48, 1 49, 2 50. ஸோ அதுலேருந்து 9 வரைக்கும் நமக்கு போகும். ஸோ இதுதான் நம்ம ஆஸ்கி கோடுன்னு சொல்லுவோம். நான் கீபோர்டில் கேபிட்டல் ஏ அப்படின்னு சொல்லி நான் டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஸ்க்ரீனில் கேபிட்டல் ஏன்னு தெரியும். ஆனால் சிஸ்டத்துக்குள்ளே போயிட்டு ஹார்ட் டிஸ்கில் எனக்கு ஸ்டோர் ஆகும்போது பார்த்திங்கன்னா எனக்கு 65ன்னு எனக்கு ஸ்டோர் ஆகாது, கேபிட்டல் ஏன்னும் ஸ்டோர் ஆகாது. இந்த 65 அப்படிங்கிறது ஒரு ஆஸ்கி கோடு. இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு நம்முடைய அண்டர்ஸ்டாண்டுக்காக, இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸில் இப்போ ஒரே நேமில் ஒரே இன்சியலில் நிறையா பேர் இருக்காங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக நம்ம ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்து ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்போம். அதே போல் தான் இந்த ஆஸ்கி கோடு அப்படிங்கிறது. கீபோர்டில் நிறையா கேரக்டர்ஸ், கீ, லெட்டர்ஸ், நம்பர்ஸ் எல்லாமே இருக்கிறதுனால எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு வேல்யூ கொடுத்து ஆர்டர் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த வேல்யூ தான் இந்த ஆஸ்கி கோடு. அப்போ கேபிட்டல் ஏ நான் கொடுத்தேன் அப்படின்னா கேபிட்டல் ஏன்னு போய்ட்டு சிஸ்டில் ஸ்டோர் ஆகாது, அதோடைய ஆஸ்கி கோடு 65லையும் ஸ்டோர் ஆகாது. அப்போ என்ன தான் ஸ்டோர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 and 1 தான் ஸ்டோர் ஆகும். ஸோ எப்படி 0 and 1 ஸ்டோர் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு முன்னாடி நம்ம நம்பர் சிஸ்டத்தை பற்றி கிளியராக தெரிஞ்சுக்கணும். நம்பர் சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 4 இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா பைனரி அப்படின்னு நம்ம 0 and 1. ஸோ இதுதான் நம்ம மெஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். 0 1 2 கேரக்டர் மட்டும் இருக்கிறதுனால அதோடைய பேஸ் 2. செகண்ட் பார்த்திங்கன்னா ஆக்டல் பார்த்திங்கன்னா 0லேருந்து 7 வரைக்கும் மொத்தம் 8 கேரக்டர்ஸ் நமக்கு இருக்கும். ஸோ ஆக்டோடைய பேஸ் 8. தேர்ட் பார்த்திங்க அப்படின்னா டெசிமலில் பார்த்திங்க அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் நமக்கு இருக்கும். 0லேருந்து 9 வரைக்கும் மொத்தம் 10 கேரக்டர்ஸ் இருக்கும். அதனால் டெசிமலுடைய பேஸ் பார்த்திங்கன்னா 10.
ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஹெக்ஸாடெசிமல் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 0லேருந்து 9 வரைக்கும் அண்டு கேபிட்டல் A டு கேபிட்டல் F வரைக்கும் மொத்தம் 6 கேரக்டர்ஸ் இருக்கும். 10 நம்பர்ஸ் அண்டு 6 லெட்டர்ஸ் நமக்கு வந்துருக்கும். ஹெக்ஸாடெசிமலோடைய பேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 16. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது வந்து பார்த்திங்கன்னா 0 and 1, அதாவது பைனரி ஃபார்ம் அல்லது மெஷின் லாங்குவேஜ். ஸோ நம்ம நடைமுறையில் நம்ம வந்து பயன்படுத்துகிறது வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் கோடு தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்படி இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஆக்டல் ஹெக்ஸாடெசிமல் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்சது 0 and 1, நம்ம நார்மல் நடைமுறையில் வந்து யூஸ் பண்ணுறது டெசிமல் வேல்யூ. இப்போ நம்ம வந்து கேபிட்டல் ஏயோடைய ஆஸ்கி கோடு 65 அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம். இந்த 65 அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டெசிமல் வேல்யூ. அப்போ கம்ப்யூட்டருக்குள்ளே நான் போய்ட்டு ஸ்டோர் ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த 65 அப்படின்னு சொல்லி எப்படி போய்ட்டு ஸ்டோர் ஆகுது அப்படிங்கிறத பற்றி இதில் பார்க்கலாம். டெசிமல் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டலுடைய டெசிமல் வேல்யூ வந்து 65, பைனரி வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1501 அப்படிங்கிறது தான் அதோடைய பைனரி வேல்யூ. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த 65 அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு 2ஆல் வந்து டிவைட் பண்ணுறோம். 2ஆல் நம்ம வந்து டிவைட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த 65-ஐ 2ஆல் டிவைட் பண்ணும்போது 32, மீதி ரிமைண்டர் வேல்யூ வந்து எனக்கு வந்து 1. அதுக்கு அடுத்து வந்து இந்த 32-ஐ அகைன் நான் வந்து 2ஆல் டிவைட் பண்ணும்போது 16, ரிமைண்டர் வேல்யூ 0. 16 அடிக்கும்போது 8, ரிமைண்டர் வேல்யூ 0. 8 அடிச்சுன்னா 4, ரிமைண்டர் வேல்யூ 0. 4 அடித்தோம் அப்படின்னா 2, ரிமைண்டர் வேல்யூ 0. 2 அடித்தோம் அப்படின்னா 1, ரிமைண்டர் வேல்யூ 0. 1 அடித்தோம் அப்படின்னா 0, ரிமைண்டர் வேல்யூ வந்து 1. ஸோ இந்த கீழேருந்து மேலே இந்த பொசிஷனில் நம்ம வந்துட்டு எழுதுவோம் 1501 அப்படின்றது தான் பைனரி வேல்யூ. நான் கீபோர்டில் கேபிட்டல் A அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு ஹார்ட் டிஸ்கில் போய்ட்டு ஸ்டோர் ஆகுறது 1501 தான் போய்ட்டு ஸ்டோர் ஆகும். சரிங்களா? ஸோ இது எப்படி அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூஃப் பண்ணியே நம்ம வந்து பார்க்கலாம். ப்ரூஃப் பண்ணியே நம்ம வந்து காட்டுறேன். வேர்டு வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வேர்டு நான் வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம கீபோர்டு இருக்கும். நார்மலாக லேப்டாப் கீபோர்டில் அந்த ஆப்ஷன்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. யூஎஸ்பி கீபோர்டுக்கு நம்ம வந்து கனெக்ட் பண்ணிட்டு சிஸ்டம் கீபோர்டில் தான் அந்த ஆப்ஷன்ஸ் எனக்கு வந்து ஒர்க் ஆகும் நமக்கு. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கீபோர்டில் லெஃப்ட் சைடில் நமக்கு வந்துட்டு ஸ்பேஸ் பாருக்கு லெஃப்ட் சைடில் ஒரு ஆல்டி கீ இருக்கும். அந்த ஆல்டி கீயை ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்லாக், அதாவது நியூமெரிக்கல் கீபோர்டில் ஆஸ்கி கோடை நான் வந்து டைப் பண்ணுறேன். கேபிட்டல் ஏவுடைய ஆஸ்கி கோடை நான் வந்து டைப் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்துட்டு கேபிட்டல் ஏ அப்படிங்கிறது வந்துட்டு பிரிண்ட் ஆகும். ஸோ ஷார்ட்கட்ஸ் நான் என்ன டைப் பண்ணுறேன் அப்படிங்கிறது இதில் இருக்கும். இதில் பாருங்கள், எரேஸ் பண்ணிடுறேன். கீபோர்டில் வந்துட்டு கேபிட்டல் ஏ நான் வந்து டைப் பண்ணுறேன். ஸோ கேபிட்டல் ஏ ஸ்ட்ரைட்டாக இதாகும். ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி 65 அப்படின்னு நான் வந்து டைப் பண்ணேன் அப்படின்னா கேபிட்டல் ஏ எனக்கு வந்துட்டு பிரிண்ட் ஆகும். அதே வந்துட்டு ஆல்ட்டு ப்ரெஸ் பண்ணி 66 நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா கேபிட்டல் பி. கீபோர்டில் வந்து என்டர் கீ இருக்கும். என்டர் கீவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரக்டர் எதுவுமே நமக்கு வந்து கிடையாது. ஆனால் அதுக்கு ஆஸ்கி கோட் இருக்குது 013. இப்போ ஆல்ட்டு கீ நான் வந்து ப்ரெஸ் பண்ணிவிட்டு 013 நான் வந்து கொடுத்தேன் அப்படின்னா கர்சர் ஆட்டோமேட்டிக்காக கீழே வரும். ஸோ இதுதான். ஸோ கம்ப்யூட்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒர்க் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா 0 and 1 தான் வந்து ஒர்க் ஆகும். அது நமக்கு வந்து தெரியாது. ஆஸ்கி கோடு அந்த ஆர்டரில் தான் நமக்கு வந்து ஒர்க் ஆகும். ஸோ இதனால தான் நம்ம வந்துட்டு சியை நம்ம வந்து ஏன் ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, ஸோ நம்ம வந்து நமக்கு புரிஞ்சது போலேயே C = A + B அப்படின்னு நான் வந்து எழுதுகிறேன். ஸோ எப்படி நம்ம வந்து எழுதிக்கிட்டாலே நம்ம வந்து நமக்கு புரிஞ்சது மாதிரி எழுதிக்கிட்டாலே கம்ப்யூட்டர் வந்து அதுக்கு புரிஞ்சது மாதிரி அதை ஆட்டோமேட்டிக்காகவே கன்வெர்ட் பண்ணிக்கும். ஸோ அதனால தான் சியை வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா நம்ம வந்து 0 and 1 லெவலுக்கு நம்ம வந்து கீழே இறங்கி ஒர்க் பண்ண முடியாது. 0 and 1ன்றது கம்ப்யூட்டருக்கு தான் புரியும், நமக்கு புரியாது. நமக்கு புரிஞ்சது மாதிரியே நம்ம வந்துட்டு எழுதிக்கிட்டோம் அப்படின்னா கம்ப்யூட்டர் அதுக்கு புரிஞ்சது மாதிரி ஆட்டோமேட்டிக்காகவே நமக்கு வந்துட்டு அந்த வேல்யூஸை வந்துட்டு மாற்றி நமக்கு புரிஞ்சது மாதிரி ரிப்ளை பண்ணிடும். அதனால தான் சியை நம்ம வந்து ஹை லெவல் லாங்குவேஜ்னு சொல்கிறோம். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1501 அப்படின்ற அந்த பைனரி வேல்யூ எனக்கு வந்து வரும். இதுலேருந்து தான் நமக்கு வந்து மெமரி சிஸ்டம்ஸ் நமக்கு வந்து வந்துச்சு. மெமரி சிஸ்டம்ஸ் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 65 கேபிட்டல் A 1501. இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 1501ன்றதை லாஸ்ட்லேருந்து நான் வந்து எழுதிட்டு வரேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு 1 வந்து பார்த்திங்கன்னா பிட் 1. ஸோ அடுத்து வந்துட்டு பிட் 2, பிட் 3, 4, 5, 6, 7. இந்த 7 வரைக்கும் நம்மகிட்ட வந்துட்டு 7 கேரக்டர்ஸ் இருக்கும், 7 பிட் இருக்கும். அடிஷ்னலாக லாஸ்ட்டாக இன்னொரு 0 ஆட் பண்ண அப்படின்னா அது வந்து 8th பிட். ஓகேங்களா? ஸோ இதுலேருந்து தான் நமக்கு வந்து மெமரி சிஸ்டம்ஸ் நமக்கு வந்து வருது.
8 பிட் சேர்ந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைட்டு. 1024 பைட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேபி கிலோ பைட். 1024 கேபி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெகாபைட் எம்பி. 1024 எம்பி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிகாபைட் ஜிபி. 1024 ஜிபி வந்து பார்த்தீங்கன்னா 1 டிபி ஒரு டெராபைட் நமக்கு வந்து வரும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாகவே இந்த மெமரி அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து டபுளாக தான் நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகும். நீங்களே வந்து பார்த்துருப்பீங்க, நம்ம மெமரி கார்டு அல்லது மொபைல் மெமரி இது எல்லாமே நமக்கு வந்து தெரியும். ஃபஸ்ட்டு 1, அடுத்து வந்து 2, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 4, அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா 8, 32, 64, 128, 256, 512, 1024. ஸோ இந்த ரேஞ்சில் தான் அதோடைய வேல்யூஸ் எல்லாமே நமக்கு வந்து டபுளாகவே இன்க்ரீஸ் ஆகும். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா சிசிஎஸ் ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங். சிஏ ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, சியில் வந்துட்டு இதை இங்கெங்கே தான் எழுதுன்னு சொல்லி ஆல்ரெடி ஏற்கனவே ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துட்டு க்ரியேட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சர் ப்ரோக்ராம் தான் சியில் நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுதணும். அந்த ஸ்ட்ரக்சர் ஆர்டரை நம்ம வந்து மாற்றி எழுதணும் அப்படின்னா அது ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகாது. அது வந்து சி ப்ரோக்ராமே கிடையாது, எரர் நமக்கு வந்து அடிக்கும். ஸோ இதனால தான் வந்து சிஏ நம்ம வந்து ஸ்ட்ரக்சர் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் சொல்லி சொல்கிறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தடுத்த கிளாஸை கண்டினியூவாக பாருங்கள். ஸோ இதை நீங்கள் வந்து கிளியராக பார்த்தாலே நீங்கள் ஓனாகவே சியில் வந்து ஒரு ப்ரோக்ராம் வந்து எழுதலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.